தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். குரல் 619. வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே தயா. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் எழுதிய ஒரு பக்க கதையான அவமானங்களின் அலங்கரிப்பு. 2024ஆம் ஆண்டு மகளிர் தின போட்டிக்காக எழுதப்பட்டது இக்கதை. இக்கதை பிடித்திருந்தால் மறவாமல் உங்களின் கருத்துக்களை பின்னோட்டமிடுங்கள். மேலும் பிற கதைகளை கேட்டு மகிழ நம் மோகன கதைச்சரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதை கேட்போமா? அவமானங்களின் அலங்கரிப்பு. ஆர்ப்பாட்டமில்லை, குதூகலிப்பில்லை, ஆரவாரமில்லை. ஆனால் பேரானந்தம் தாண்டவமாடியது அங்கு. ஒத்த பைசாமோ என்னோட அவமானத்தோட வெகுமதி. எத்தனை ஏசுவாங்க, தாங்கிட்டு தானே இருந்தேன். அத்தனை அசிங்கத்துக்கும் சேர்த்து வச்சு என் மருமவ என்னை வாழ வச்சுட்டா சாமி என்று நிக்குறுகியவரின் கண்ணீரின் இன்பார்ப்பரிப்பு பிரீத்திக்கு நிறைவை தெரிவித்தது. பெண்தானே, பெண் அமைதியானவள் என்ற நினைப்பு இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒளிந்திருக்கும் ஏக்கத்தையும் கோபத்தையும் தியாகத்தையும் அறிந்து கொள்ளும் நாளில் பிரளய வெடிப்பு வந்தே தீரும் என்பது போல்தான் இருந்தது ரமாமணியின் வாழ்வும். 30 வருட திருமண வாழ்க்கை கொடுத்த உதாசீனமும், படித்த படிப்பு கொடுக்காத அங்கீகாரமும், பிள்ளைகள் குசுராக தந்த பாசமும், உறவுகள் பலமாய் கொடுத்த பல வகை விமர்சனங்களும் 55 வயது பெண்மணியை விரக்தி என்ற நிலையில் தள்ளாது ஜடமாக உருமாற்றியிருந்தது. தின்னோம் தூங்குனோம்னு இப்படி ஒருத்தருக்கும் தேவையில்லாமல் இருக்க செத்து என் சிவங்கட்டையாவது போகலாம் என்று அவரின் அதீத நேர புலம்பலின் விடையாக கிடைத்தது அவரின் தற்போதைய வெற்றி. மனதால் குமைந்து போயிருந்தவரை மனோதிடம் தெரிவித்து அவருக்கென்று அவரை தனித்து அந்த வயதில் நிற்பதற்கு உதவியாய் இருந்தது என்னவோ மருமகள் பிரீத்தி அவரை அனுப்பிய சாக்லேட் கிளாஸ். சிறு பிள்ளைகளும் குமரிகளும் சூழ்ந்து கொண்டு சுழலும் வகுப்பில் துளியும் சம்பந்தமில்லாத நபராக இணைந்த ரமாமணிக்கு ஆர்வமோ அலாதியாக இருக்க சாக்லேட் மேக்கிங் கற்றுக்கொண்டார் அந்த வயதில். அந்த கற்றலின் பயனாக இதோ சொந்தமாய் வீட்டில் சாக்லேட் தயாரிப்பு தொழிலை மேற்கொண்டு மாதம் 50,000 ரூபாய் ஈட்டும் தன்னின் ஸ்தாபனத்தை வெற்றிகரமாக அரசாங்கத்திடம் பதிவு செய்த நிறைவில் அவரின் முகம் இப்போது பெருந்தாண்டவத்தை ஆனந்த ஆர்ப்பரிப்பை சிந்துகிறது. மெனோபாஸாகி வீட்டோடு இல்லாமல் இது என்ன வேலை என்று ஆட்சேபித்த கணவர் கூட ரமாமணியின் மிக்ஸ்டு நட் ஒயிட் சாக்லேட்டின் அடிமையாகி போனார் நாள் போக்கில். மகனை விடுத்து மருமகளிடம் தஞ்சம் கொண்டவரை பார்க்கும் போதெல்லாம் முறைக்காத நகராத மகனும், அம்மா பேக்கிங் நல்லா பண்ணால் இன்னும் ரீச் ஆகும். எங்கள் ஆஃபீஸில் கூட வர பார்ட்டிக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன் தெரியுமா என்று வந்தவனை வாஞ்சையோடு பார்த்து நின்றார் ரமாமணி. முன்பாவது எதிகைக்கு முகனையாக அவர் மனது டெவிலாக சிந்தித்தாலும் வெளி உலகமும் அவரின் தெளிவான சிந்தனையும் கொடுத்த நல் அதிர்வுகள் அவரை அதிராது சிந்திக்க வைத்து மெருகூட்டியிருந்தது. ஆக ஒரு தொழில் அது கொடுத்த திடமும் அனுபவமும் அவரை ஒடிந்து போகாது மூங்கிலாய் வளைந்து போக வைத்து வாழ்க்கையின் கண்ணோட்டத்தையே தூக்கி உயர்த்திவிட்டது. பெண் என்பவள் ஒரு குறிப்பிட்ட வகையறாவுக்குள் மட்டுமே அடங்குபவள் என்ற எண்ணத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறும் நபருக்கான உலகம் எந்த வயதிலும் பறந்து விரிந்து நம்மை அரவணைக்க காத்திருக்கும். அந்த அரவணைப்பை அடைய பல தடைகளை தாண்டிவிட்டு தட்டுத்தடுமாறி வந்தவர்களுக்கு இந்த பெண் சமூகத்தில் என்றுமே ஒரு நீங்காத அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்காமல் இல்லை. அதற்கு சான்றாக திருமணி ரமாமணி. என் குரலில் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மறவாமல் நமது மோகன கதைச்சரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் வெல்லும்.